அன்பை சிவத்தில் கமல்ஹாசனோட பாடினீங்களா? ஆமாம் ஆமாம் சார். நாட்டுக்கொரு செய்தி சொல்ல, அதில் ரொம்ப சின்ன பிட்டு தான் சார் நான் பாடியிருப்பேன். வாங்குறதோ சம்பளம் 910, குடும்ப பார சுமக்க உனக்கு ஏதையா சத்து, ஒன்ன போல தொழிலாளி தெருவில் நிற்கிறான், போராட்ட கொடியை பிடிக்கிறான், சம்பளத்தை ஒசத்தி கேட்குறான். அந்த பிட்டு நான் பண்ணேன் சார். ஸோ அதுவும் ஒரு பெரிய அனுபவம் சார். ஏன்னா கமல் சார் உள்ளே பாடிட்டுருக்காரு, நான் வெளியில் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போது நான் உள்ளெல்லாம் போய் பார்க்கணும் அந்த ஆசை இருந்தாலும் அவங்க கேட்டால் எதாவது தப்பாக நடிச்சுப்பாங்களோ அப்படின்றதுனால வெளியவே உட்காந்து நமக்கு கேட்கும்ல சார். கதவு திறக்கும் போது மூடும் போதெல்லாம் இந்த சாங் நம்மளுக்கு கேட்கும் இல்லைங்களா. அப்போ அந்த அதுதான் சார், அவங்கெல்லாம் எவ்வளோ கற்றுட்டு வந்திருப்பாங்க, எவ்வளோ விஷயங்கள். போகும்போது அந்த பாட்டுக்கு அவர் கொடுக்குற ஸ்டைலு ஒரு நார்மல் பாட்டு கிடையாது சார். அது வந்து ஒரு தெரு கூத்து பாட்டு. அதில் டைலாக் வரும், பாட்டு வரும், சிரிப்பு வரும். அது மாதிரி வந்ததுனால அவர் அதை பாடும்போது ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேன் சார். நான் அதான் அது ஒவ்வொருத்தர்கிட்ட நம்ம ஒரு விஷயம் கற்றுக்குறோம் இல்லையா சார். அது கமல் சார். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு டூயட் வருது. நீங்கள் பாடும்போது கமல் இருந்தாரா? இல்லை சார், நான் பாடும்போது இல்லை. அவர் பாடி முடிச்சதுக்கப்புறம் தான் சார் நான் பாடினேன். அதே மாதிரி தான் மன்மதராசாவும் தினான்னா சொன்னார், சங்கர் மகாதேவன் தாம்மா அவங்களோட பாடுறாரு அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் அவரோட தான் நான் பாடினேன். அவர் பாடினதுக்கப்புறம் நீங்கள் பாடுறீங்களா இல்லை நீங்கள் முன்னாடி பாடிடுறீங்களான்னார். இல்லை சார், இல்லைண்ணா அவர் பாடிட்டோம் அதுக்கப்புறம் நான் பாடுறேன்னு அதுக்கப்புறம் தான் பாடினேன் சார். ஸோ ஏன்னா அது அவங்க பாடிட்டு நம்ம பாடும்போது அந்த ஸ்டைலை நம்ம ஒரு காப்பி அடித்து நம்ம பாடலாம் சார். அது நம்மளுக்கு ஒரு வசதி இருக்கும். ஏன்னா நம்ம என்னன்னே தெரியாமல் ஒரு பாட்டு பாடும்போது அவங்க அதுக்கப்புறம் என்ன வந்து பாட போகிறாங்கன்னு தெரியாது. ஏன்னா அவங்களுக்குலாம் நிறைய விஷயங்கள் தெரியும். அவங்க பாடினதுக்கப்புறம் நம்ம பாடினா நம்ம அதில் சில விஷயங்கள் எடுத்து நம்ம பாடலாம். அப்படி அது பாடினேன் சார். கமல் சார் இல்லை அப்போது.